பாருங்க எடப்பாடி எவ்வளோ அராஜகம் பண்ணுறாரு. நீ தான் அராஜகம் பண்ணுற. ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறது தப்பு. நீ ஏற்கனவே முருகிந்த இங்கே திடீர்னு போய் சபாநாயகர் ரூமில் உட்காந்துக்கிறது, தலைவரை பசிக்குது 2 இட்லி ஆர்டர் பண்ணுன்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் ஃப்ளாஷ் அவுட், கேஷ் நியூட்ரல். அது சென்ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக அந்த கொங்கு பெல்ட்டு அதான். அப்போ அவர் யாரியா, வேலுமணி யாரியா, தங்கமணி யாரியா, 6 பேர் மனம் நொந்து உள்ளே 5 பேர் இருக்கிறார்கள் ஒருத்தர் வருத்தப்படுவார். அதிமுகவை பலப்படுத்தணும்னு பேசிக்கொண்டே பலகீனப்படுத்துகிற வேலையை செய்கிறார்கள். அதில் டிடிவிலாம் கூட அந்த வேலையை செய்யலை, சசிகலா கூட செய்யலை. அவங்க பலமாகணும் தோக்கடிக்கணும் தான் இன்னை வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடிக்கு எதிராக மற்ற எதுவும் பேசலை. டிடிவி கேட்டால் லைட்டாக சொல்கிறாரு, ஆனால் அவர் என்டிஏன்றதை மட்டுமே தான் கொட்டு போயிட்டுருக்காரு. ஓபிஎஸும் இப்போ இவர் செங்கோட்டையனை ஆரம்பிச்சிருக்காரு. செங்கோட்டையன் தெரியும்ல, அவர்கிட்ட நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது என்ன பேசி முடிச்சாருன்னு தெரியும். கமல்ஹாசனுடைய அண்ணன் அவர், அந்த காலத்து கமல்ஹாசன் அவர். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நேற்று போடுறாங்க செங்கோட்டையன் சொன்னது சரி, நயினார் நாகேந்திரன் நியூஸ் 19 நான் உடனே போட்டேன். அது பற்றி முடிவெடுக்க வேண்டியது பொதுச் செயலாளர். ஆமாம் அப்படின்றது சேர்த்து போடுங்கப்பா அப்படின்னு. அப்படியே ஜர்னலிசம் பண்ணுறாங்களாம், ஜர்னலிசம் அப்படியே விட்டுவாங்களாம். தெரியுதா? நியூஸ் 19 அது போட்டாங்க. நியூஸ் 19 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீறி இவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. பெரியார் சிலை 200 பவுண்டு கட்டி ஒரு படத்தை வச்சு சேர் மேலே படத்தை வச்சு துணியை போத்திக்கிறாங்க, அதை எடுக்கிறாரு. அதுக்கு எவ்வளோ பெரிய பில்டப் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன பிஜிஎம் அது இதுன்னு விட்டு அனிருத்தியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க போல, புது பிஜிஎம் போடு அப்படின்னு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் அடுத்த சலசலப்பு அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சசிகலாவும் சொன்ன விஷயத்தை செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைய தினம் வந்து பேசியிருந்தார். காலையில் பேசி முடித்தோடனே என்னெல்லாம் நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவரை வந்து பொறுப்புகள்லேருந்து எடப்பாடி அவர்கள் விலக்கியிருக்காங்க. வெளியே போன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன அடுத்து திமுக போவார். என்னன்னா கட்சிக்குள்ள எதிர்கட்சிகளுடைய அசைன்மெண்ட்டுக்கு இயங்கி இந்த தடவை கூடுதலாக தோழமை கட்சியுடைய தலைவரோடு சேர்ந்துக்கிட்டு அசைன்மெண்ட்டில் இயங்கி வேலை செஞ்சது ஓபிஎஸ். நீங்கள் 21க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 17லேருந்தே தொலை கொடுக்க ஆரம்பித்தார். 21க்கு பிறகு தோல்விக்கு பிறகு பெரும் தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார் ஓபிஎஸ். அவர் ஒற்றுமைன்னு பேசிக்கிட்ட கட்சிக்குள்ளே ஒற்றுமையின்மையை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார். சிலருடைய கைப்பாவையாக இருந்தார். ஒவ்வொரு டைமில் அவர் ஒவ்வொரு கைப்பாவையாக இருப்பார். ஏன்னா என்னமே அவருக்கு வந்து இது கிடையாது, இண்டிவிஜுவாலிட்டி என்னையுமே கிடையாது ஓபிஎஸ்க்கு. யாருடைய இதாவது தான் அவர் அசைன்மெண்ட் தான் அவர் இயங்கணும். எதுவுமே எங்கன்னா டக்குன்னு பக்கத்தில் வந்து கேட்பார், நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது சொல்லுவா, அது மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு. அவர் வெளியில் வந்து நான் பேசுவார், ஒன்றுபடணும் ஒற்றுமைனா உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. யதார்த்தம் என்ன, உங்களுக்கு 50 பொதுக்குழு உறுப்பினர் தான், அவங்களுக்கு 2000 சில்லற பொதுக்குழு உறுப்பினர். அப்போ அந்த 50 பொதுக்குழு உறுப்பினருக்கு உங்களுக்கு செகண்ட் பொசிஷன் தரேன்லாம் பேசினாங்க. இல்லாத திமிர்த்தனெல்லாம் பண்ணீங்க. அதுக்கு காரணம் அசைன்மெண்ட்டு. இருக்கிற வரைக்கும் அண்ணாமலைக்கு வேலை செஞ்சிருந்தீங்க, டிஎம்கேக்கு வேலை செஞ்சிருந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. கஷ்டப்பட்டு வெளியே அமைச்சு கட்சி மறுபடியும் ஒட்டுக்குள்ள மறுபடியும் கோர்ட்டில் போய் இல்லாத வழக்கெல்லாம் போட்டிங்க. இது ஒரு பார்ட்டு. அப்போ இந்த இடத்துல ஏடிஎம்கே உள்ள தொல்லை கொடுக்கணும்னு பண்ணாங்க. அதற்கு பிறகு இல்லாத இதெல்லாம் ஊடகங்களை வச்சு சும்மா அப்படி எடப்பாடி அப்படி குனிஞ்சா கூட ஏதாவது ஒன்று பேசுறது, இவர் லைட்டாக தலையை சொன்னார்னா கை வாங்கிட்டான்றது, இந்த மாதிரி கட்சிக்குள்ளே 1000 பிரச்சனை, ஒன்றுமே கிடையாது அதிமுக அப்படின்ற மாதிரி உருவாக்குறது. ஊடகங்களை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு கூடாத அளவுக்கு இவர் வேறு கூட இருந்த அண்ணாமலை வேறு இப்படியே வச்சு பண்ணாங்க. அதில் வந்து 2024 உடஞ்சி போய் அப்போ என்னென்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? பாஜக தான் செகண்டுட்டாங்க. அதுக்கு பலனும் கிடச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்தலையும் மீறி ஏடிஎம்கே நின்றுச்சு. அதோட தாவேகா கூட சேரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டில் தாவேகா இல்லை, மறுபடியும் என்டிஎன் ஃபார்ம் ஆன ஒன்று பெரிய அதிர்ச்சி திமுகவுக்கு. அதோட பெரிய அதிர்ச்சி அண்ணாமலைக்கு. அவருக்கு தெரியாமல் தான் ஜாயின் பண்ணுறது. அவர் அன்றைக்கி இருக்கிற வரைக்கும் அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம தான் தலைவராக நடிப்போம், அதே அஜெண்டாவில் இயங்குவோம், அதே மாதிரி வம்பு இழுப்போம் அப்படின்னு நினச்சார். முதல் அடி அவருக்கு தான். அதற்கு பிறகு அவர் ஆளுங்களை வச்சுட்டு இல்லாத வெள்ளம் பண்ணிட்டு இருந்தார். இது எல்லாம் தலைமைக்கு போய்கிட்டே இருந்தது. சமீபத்தில் அண்ணாமலையை கிட்டத்தட்ட கார்னர் பண்ணிட்டாங்க. அண்ணாமலை இந்த வேலை கட்சிக்குள்ளேயே பண்ணுறாரு, அமித்ஷா தலையிட்ட பிறவும் பண்ணுறாருன்னா அதிமுகக்குள்ளே இருக்கிறவங்கள என்ன அஜெண்டாவில் இயங்குவாருன்றது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இது இல்லாமல் டிஎம்கே எடுத்த சர்வேல அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க ஏடிஎம்கேல ஆள் பிடிக்கணுன்றது அவங்க இது. அப்போ இந்த மாதிரி அதிருப்தி டிஎம்கேல பிரச்சனைக்கு எதுக்கு ஏடிஎம்கேல ஆள் பிடிக்கணும்? தொகுதி பிரச்சனை. தமிழ்நாடு ஃபுல்லாக தொகுதிகளில் விஜய் பிரிக்கிற ஓட்டு திமுகவுக்கு பிரச்சனைன்னா அதிமுக பலவீனமாகனா தான் குளமண குட்டையில் மீன் பிடிக்க முடியும்ட்டு அவங்க உள்ளே வேலை போகிறாங்க. அதுக்கு தான் அன்வர் ராஜா, த கிரேட் மைத்ரேயன், அப்புறம் 3வது அட்டகத்தி மிஸ்டர் செங்கோட்டையன் போகிறாரா? வேற எங்கே போவார்? இன்னொரு கட்சியிலேருந்து நிற்கல சார், அவர் வந்து பொறுப்புலேருந்து தான் நிற்கிறோம். வெளியே தான் அர்த்தம். வந்துட்டாம்பார்
எப்போ பார்த்தாலும் தண்டை சோறு தின்றதுக்கு வர்றான் அப்படின்னா அடுத்த தடவை வருவான் அந்த விருந்தாளி டொம்முன்னு கொண்டு வந்து வச்சா. இது ஒரு வார்னிங்கா கொடுத்து கட்சியிலேருந்து நிற்காம தானே வச்சிருக்காங்க. அப்படிதானே இப்போ இது எடுத்துக்கணும். செங்கோட்டையை முடிவு பண்ணிட்டாரா இல்லையா? இணைக்கணும்ன்றது முடிவு. சிம்பிளாக கேட்குறேன். ஒரு கட்சியில் நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் 6 பேருன்ற 5 பேர் அவர் கூட தானே இருக்காங்க. அந்த 5 பேர் தானே எடப்பாடி முடிவை மாற்றி என்டிஏ ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அந்த 5 பேரும் இணைஞ்சு தானே எல்லாம் வேலை செய்கிறாங்க. அப்புறம் உனக்கு மட்டும் என்ன தனியாக? அப்போ இவர் வந்துட்டு 6 பேர் பார்த்தாங்கம்மா பார்த்தாங்க. 6 பேர் பார்க்கறது பெரிய விஷயமா சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு வந்திருக்கும், போகிறாங்க. இல்லை இப்போ இந்த 6 பேரில் 5 பேர் இணக்கமாயிட்டாங்க, செங்கோட்டையன் மட்டும் தனியாயிட்டாரா? ஆமாம், உடைக்கிறதுல இந்த 6 பேரோட 5 பேரோட குரல் தான் செங்கோட்டையனா அப்படின்னு உருட்டுறாங்க. உருட்டல் 5 பேருடைய குரல் தான் செங்கோட்டையன்னா இன்னைக்கு ஆலோசனை பண்ணது யாரு? இவரை தூக்குனது யாரு? இதில் ஒரு ஜோக் என்னென்னா 6 பேர் ஒரு கட்சியில் பிரச்சனை. இப்போ இதில் திமுகலாம் அந்த ஜனநாயகம்லாம் இப்போ கிடையாது, கலைஞரோட போச்சு. இப்போலாம் நீங்கள் போயெல்லாம் பேசிட்டு முடியாது, அவங்க சொல்கிறது தான் கேட்டுக்கணும். அடுத்து இன்பநிதிப்பா அப்படின்னா ஓகே தலைவரை, என்ன நான் பாசறை ஆரம்பிச்சிட்டுமா தலைவரை அப்படின்னு. யோ உன் பையன் தான் ஆரம்பிக்க சொல்லியா, நீ ஆரம்பிக்கிறேன்றா? நீ தான் இருக்கிறியா, உன் வயசாகிடுச்சுல பூமரு, உன் பையன் எங்கேயே இருந்தால் ஆரம்பிக்க சொல்லு. 15 வயசு 16 வயசில் இருப்பான் பார், இன்பநிதி பாசுன்னு ஆரம்பிக்க சொல்லு. அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என் பையன் அங்கே வந்துடுவான் தலைமைக்கு, நீ அப்படியே கீழே இருந்துக்கலாம் அப்படின்னு. நீ சொல்கிறதே முதல்ல எனக்கு முரணாக இருக்கு. ஏன்னா அடுத்து இன்பநிதிப்பான்னு தலைமை சொல்லணும்னு அவசியம் இல்லை, இவன் தான் கேட்கணும். இல்லை நான் சொல்ல உனக்கு புரியலையா? இது 50 வயசு இருக்கும், இது ஐயா நான் இன்பநிதி பாசுறேன்னா அதுக்கு புத்தி சொல்கிறாங்கன்றான், கொன்றுவேன், அசிங்கமாகிடும். நீ இங்கே இரு, உன் பேரங்க இருந்தால் அவனை ஆரம்பிக்க சொல்லு. அப்போ அப்படி அடுக்கடுக்காக கரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படி சொல்கிற பேரை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான், அவன் தான் இன்பநிதி பாசறையுடைய இது வட்ட செயலாளர். இப்போது 10 வருஷம் கழிச்சு அவன் இதாக இருப்பான் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணுனேன். அப்போ நீங்கள் பார்த்தா தெரியுதா? அப்போது இந்த மாதிரி அங்கே போயிட்டு இப்போ இவர் நம்ம அறிவாலய இவர் நம்ம இந்த ரெய்டுக்கெலாம் வருவார் ஆர்எஸ் பாரதி, அவர் போயிட்டு தலைவர் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், திமுகவிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் ஒன்று சேர்க்க வேண்டும். யார் சேர்க்கணும் அதெல்லாம் தலைவருக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் கூட ஏற்கனவே நாங்கள் பொன்முடி பேர் சொல்லலை, நாங்கள் ஒரு 5-6 பேர் தலைவர்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கோம். அதனால் தலைவர் வந்து கெடு கொடுக்குறேன் 10 நாள், அதுக்குள்ளேயே பிரிஞ்சவங்களாம் சேர்த்துடணும், இல்லாட்டி நாங்கள் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொன்னால் வேடிக்கை பார்ப்பாங்க. இவர் இப்படி சொல்லிட்டு மைக்கெல்லாம் முடிச்சு அவங்க ஒயர் சுற்றிட்டு இருக்கும்போது, தம்பி என்ன ஒயர் சுற்றுறீங்க, எல்லாம் அப்படியே அறிவாலயம் போங்க, என்ன அவர் தூக்கியிருக்காங்கன்னு தகவல் வருது அப்படின்னு. அதுதான் எல்லா கட்சியிலுமே தான் நடக்கும். அண்ணாமலை இப்போ சொல்லட்டுமே, கேடி ராகவனை எப்படி எடுத்தீர்கள், மீண்டும் பிரிந்து போன இவர்களெல்லாம் உள்ளே சேர்க்கணும், நான் அமித்ஷாக்கு எச்சரிக்கிறேன்னு சொன்னால் விட்டுருவாங்களா? அப்போது கட்சி இங்கே மட்டும் பாருங்கள் எடப்பாடி எவ்வளோ அராஜகம் பண்ணுறாரு. நீ தான் அராஜகம் பண்ணுற. ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறது தப்பு. நீ ஏற்கனவே முருகிந்த இங்கே திடீர்னு போய் சபாநாயகர் ரூமில் உட்காந்துக்கிறது, தலைவரை பசிக்குது 2 இட்லி ஆர்டர் பண்ணுன்றது, இட்லிலாம் சாப்பிட்டு வரேன் தலைவரை ரொம்ப நன்றின்னு வெளியே வருது. என்னன்னு கேட்டால் 1/2 மணி நேரம் ஆலோசனை, இங்கே பத்திரிகையாளர் 1/2 மணி நேரம் ஆலோசனை, என்ன செய்ய போகிறார் அப்படின்னு. டப்புக்குன்னு போர் அடிக்குது, ஏப்பா டெல்லியில் ஒரு ரூம் போடு, இங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏறி டெல்லியில் போய் நல்லா 2 நாள் இருந்துட்டு அப்படியே தாஜ்மஹால் போகலாமா, ரைட்டு மறுபடியும் இங்கே வந்துடுது. அமித்ஷாவுடன் ஆலோசனை நேற்று சொல்கிறா இல்லை, அமித்ஷா கூப்பிட்டு அமிச்சா, இவரை கூப்பிட்டு அமிச்சாங்களா, இது பண்ண அவங்க எது கூப்பிட்டுருப்பாங்க? தாவேகா கூட இந்த டீம் போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில். அப்போ கூப்பிட்டு நீங்களாம் பேசுங்க நம்ம பண்ணுவோம் அதுன்னு கூப்பிட்ருப்பாங்க. இவர் அப்படியே மறைகிறார். 6 பேர் அவர்கிட்ட போய் சொன்னாங்க, சொல்லியிருப்பாங்க தலைவரே பிரச்சனை இருக்குது, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும், ஓபிஎஸ்லாம் நம்ம பேசுவோம். ஓபிஎஸ்லாம் பேசினாங்க, வைத்தியலிங்கம் வரைக்கும் வரேன்னு ஒத்துக்கிட்டார். சிபிராஸில் பேச்சுவார்த்தை நடந்தது, ஓபிஎஸ் கிட்டேயும் கிட்டத்தட்ட ஓகே. அதுக்கப்புறம் இதாகல, அவர் தனியாக போய் எதாவது பேட்டி கொடுக்குறது, மறுபடியும் எதாவது பண்ணுறது. எடப்பாடிக்கு சில சந்தேகங்கள். இது உண்மையா சார்? எந்த பதவியும் வேண்டாம், எதுவும் வேணாம், நாங்கள் வந்து அப்படியே வந்து சேர்ந்துக்கிறோம்னு சொன்னது உண்மையா? அவங்க எதுவுமே வேணாம் பதவி கொடுத்தப்ப திமிர்த்தனம் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் வெளியே போனோம்னா நான் யதார்த்தம் தெரிஞ்சுது. எவனாவது ஒருத்தன் இயக்கணும், இயக்குறவருக்கு ஆப்போசிட்டாங்க அண்ணாமலைக்கு. அடுத்த சைடு திமுக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கன்றாங்க. என்ன பண்ணுறது? சசிகலாட்ட போனால் கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறாங்க, காருக்குள்ளே உட்காந்துட்டு நல்லா இருக்கீங்களா போயிட்டு வாங்கன்றாங்க. இப்போ எங்கே தான் போகிறது? பையன் சொல்கிறான் பாஜகலே சேர்ந்துடலாம் பண்ணுறான், நல்லா இருக்காது. சரி இங்கே எந்த வித நிபந்தனையும் இல்லை வந்துடுறோம் அப்படி. எங்கே போய் பாஜக செய்கிறது? அவர் தான் பார்க்கவே இல்லைன்ட்டு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஏங்க நீங்கள் பார்க்கல, நாங்கள் வருவோங்க முரட்டுத்தனமா, நீங்கள் என்ன பார்க்க மாதிரி நான் வருவேன் தலைவரை, நீ தோர்த்தனாலும் நான் வருவேன் தலைவரை, உன் வீட்டு வாசல்லே நிற்பேன், நீ காரை எடுத்து வச்சுக்க, டமால் டயருக்கு முன்னாடி விழுந்துருவேன். நான் தான் பார்க்கவே விரும்பல. பரவாயில்ல தலைவரை, நீ திரும்பிக்க, நான் பேசுறது மட்டும் கேளு, இல்லை ஒரு கண்ணாடி வச்சுக்க, அந்த கண்ணாடி நீ பாரு, நான் இங்கேருந்து பார்க்குறேன், நீ என்ன பார்க்காத. கண்ணாடியிலேயே அவரை தானே பார்க்கணும். நீ என்ன பார்க்கல, நீ கண்ணாடியை பார்க்குற, நான் உன்னை பார்த்து பேசுகிறேன் தலைவரை, நான் உன்னை பார்த்தே தீருவேன். நீ எங்கே போனாலும் உன்னை வரவேற்கவும்
வழி அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை என்ன கொடு. லெட்டர் பேர்ல என் பையன் ஓன் போட்டா தானே போட்டான். ஜெயலலிதா எம்ஜிஆர் பார்த்தா போட்டான். இறக்கம் இல்லையா அவனுக்கு? இந்த மாதிரி நடக்குது. நீ சொன்னதை கேட்டு தானே 2017 கை பிடிச்சி கொடுத்தீங்க. நீ சொன்னதை கேட்டு தானே நான் ஆடாத ஆட்டலாம். அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு அடுத்த நாள் பாத்தீங்களா இல்லையா? நிதி எல்லாம் அனுப்பிச்சு அவ்வளவுதான். நிதி கொடு. இந்த ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தாரு, போலி உண்ணாவிரதம். சசிகாந்த் பார்லிமெண்ட் எம்பி அவரு. அங்க போய் பேச மாட்டாராம். அங்க போய் சம்சா போண்டாலாம் சாப்பிடுவாராம். இங்க வந்து உண்ணாவிரதம் இருப்பாரு வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள என்ன கதை விட்டுனுக்கிறீங்க? வீட்டுக்குள்ள உண்ணாவிரதம். ஏங்க இவங்க சொல்றது ஜனங்க ஒரு பார்த்து நம்புறாங்க. நான் நேரத்துல பல இடங்களில் பேசும்போது பாக்குறேன், அப்படியே நம்புறாங்க. நிதியா கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமே அப்படின்னு. மதிய உணவு போடுறாங்கல்ல, அந்த நிதி கூட மத்திய அரசு நிதியா? நிதி வருது, பல நிதி வந்துட்டு இருக்குது. இந்த கல்வி இதுல வரல. சரி, நீ உன் பிள்ளை அங்கே படிக்குதுன்னா சிபிஎஸ்சியில் அதோட அப்டேட் வெர்ஷனு ஸ்கூலு தொடங்கிறதுக்கு கேட்குறாங்க. இவங்க ஒத்துக்கல, நிதி மட்டும் கொடுன்றாங்க. அது எப்படியா நியாயமா இருக்கும்? அதுக்கு மட்டும், அந்த பாட்டுக்கு மட்டும் கொடுக்கல, அது எப்படி சரியா இருக்கும்? அதை போய் மொத்தமாக நிதி கொடுக்கலன்னு சொன்னா எப்படி? ஹிந்தி திணிப்பாங்கல்ல அதுக்குள்ள. உன் பிள்ளை அங்கே படிக்குது சிபிஎஸ்சியில், தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. அப்புறம் எங்கடா திணிக்கிறாங்க? நீயே ஏற்றுக்கணும்ல. இந்திய நீ மறுப்பியா? பிஸ்னஸ் மேன் தானே? இல்லைப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்போ இவர்கள் எல்லாம் எப்படி மதிமயக்க வைக்கப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு எப்படி வந்தவொடனே கையெழுத்துங்க நீட்டு. அந்த ரகசியம் எனக்கு மட்டும் தாங்க தெரியும். அந்த ரகசியத்தையும் இவருக்கு தெரியுன்றதை நம்பினாங்கல்ல. தோழமை கட்சிக்கெல்லாம் எவ்வளோ பெரிய புத்திசாலி. இவங்கெல்லாம் வாட்ஸ்அப் தலைவர்கள்னு சொல்கிறதுல தப்பு இல்லைல்ல. இதுதான். அப்போ இந்த மாதிரி இதில் தான் இவர் வந்து தலைமையை எதிர்த்து கெடு கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன், உங்கள் கட்சிக்குள்ளே பேசணும். நீங்கள் மூத்த தலைவர் இல்லை, இதுதான் கேட்குறேன். இப்போ இத்தனை நாள் கழிச்சு அவர் வெளியே வந்திருக்காருன்னா, இத்தனை நாள் அது பேசி அது வேலைக்கு ஆகலைன்றதுனால தானே வெளியே வந்திருப்பாரு. எத்தனை பேர் வந்தாங்க அவர் கூட? இப்போ செங்கோட்டையன் கூட அந்த அம்மா மட்டும் இங்கே பார்த்த மாதிரி இருக்குது. போன தடவை ராஜ்யசபா எம்பி ஆகினாங்க சத்யபாமா. அப்படியா? அது இந்த ஏடிஎம் வீட்டிலாம் பார்த்தனால கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அப்போ தெரிஞ்சா கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறவங்க தான் வராங்க. கொஞ்சம் ஞாபகம் ராஜலட்சுமி தான் இதில் போய் சேர்றாங்க தாவேகளில். இந்த மாதிரி பல இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவுடேட்டடு இதுதான். அப்போ இவர் கூட எத்தனை பேர்? 6 பேர் பேர்னு இப்போ எடுத்துகிட்டு விட்டுறாங்களா? 6 பேருக்கு சேர்த்துக்கிறாரு. இப்போ 6 பேர் போய் பார்த்தது உண்மை. இது இருக்கட்டும். கட்சி வளர்ச்சிக்கு 6 பேர் பார்த்தீங்க, அவங்களும் பார்த்தாங்க. அவங்க தான் இந்த ஆலோசனையும் சொன்னாங்க, நம்ம மறுபடியும் பாஜகவோட சேருவோம். அப்போ அவர் ஏன்பா நான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு அண்ணாமலை, அவரை வச்சுட்டு சேர்ந்தா அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க. இல்லை, நம்ம அதை பேசுவோம், நாங்கள் பேசிட்டோம், நீங்கள் வாங்க, கண்டிஷன் இதே வைங்க, நைனார் இருக்கார், போட சொல்லுங்கள், பேசுவோம். அதே மாதிரி பேசினாங்க, எல்லாம் ஓகே. டிடிவி மேட்ரு நான் இது பண்ண மாட்டேன்பா, அது பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், நம்ம கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டுங்க அவர் சொல்லுவார். முடிஞ்சிச்சு. இறங்கி வந்தது பாஜக தானே. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீ தானே சொல்கிறீங்க 24 நான் சேர சொன்னேன், சேர மறுத்தார்கள்னு. உங்களை இப்போ ஏற்கிறாரு, அவர் தானே சேர எல்லா வேலையும் பண்ணது. அப்போ எல்லாமே நடக்குது. இன்றைக்கி பாசிட்டிவாக நான் என்ன ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், 2024 இருந்த நிலைமை தான் இப்போ அதிமுக இருக்கா? இப்போ பாசிட்டிவாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகருதா? பெரிய ஒரு நம்பிக்கை வருதா? பல பேருக்கு சந்தேகம் வருது. விஜய் பிரிக்கிற வாக்குகள் என்னன்னா என்ன சொல்லுங்கள்? விஜய் திமுகவுடைய கோர் ஓட்டு தாங்க பிரிக்கிறாரு. அப்போ யார்? என்டிஏ தான் ஜெயிக்குமா? ஆமாம், இந்த பிஜேபி தாங்க பிரச்சனைன்றாங்க. அதிமுகன்னு பிரச்சனைன்னு சொல்லலை. அந்த பிஜேபியும் ஒழுங்கான அரசியல் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஏற்கனவே காலை ஊனிட்டாங்க. என்ன அப்போது இது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிற நேரத்தில் நீங்கள் ஏன் இப்போ வந்து முறுக்கிட்டு வர்றீங்க? புரியுதா? இந்த கல்யாண வீட்டில் பண்ணுவானுங்க தெரியும், பார்த்துறீங்களா? எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கோம். அப்பா நிம்மதியாக பொண்ணு வீட்டுக்காரு, பொண்ணுக்கு அப்பா வந்து எதையோ கடனை ஒன்றை வாங்கி ஏதோ நடத்திக்கிட்டு இருப்பாப்புல. அந்த வீட்லேயே சித்தப்பாங்கார இருப்பான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான். திடீர்னு முறுகின்னு மாப்பிள்ளை வீட்டோட வம்பிழுத்துட்டு இருப்பான். இவர் அதுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆகும். நடக்குதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 10 நாள் உங்களுக்கு கெடுன்றீங்க. எப்படி நீங்கள் பொது வெளியில் ஒரு கட்சியில் இருக்கிறவர் போய் தலைமையை கெடு வைக்க முடியும்? சரி, கெடு வைக்கிறீங்க, யாரை சேர்க்கணும்னு கேட்குறாங்க ரிப்போர்ட்டுங்க. சொல்லுங்கள், நீங்கள் தான் தைரியமாக அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டு யாரை சேர்க்கறது அப்படின்னு. அப்போ சேகர் பாபு, இவர் ராஜா கண்ணப்பன், செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, இப்போ லேட்டஸ்டாக போன தங்க தமிழ் செல்வன், கணபதி, அன்வர் ராஜா, மைத்ரி எல்லாம் வாங்கப்பா அவர் சொல்லிட்டாரு, தலைவர் முடிவு எடுத்தாரு, வாங்கப்பான்னு. சசிகலாவும் டிடிவியும் முதல்ல ஒன்று சேருவாங்களா? 2 பேருக்குமே பிரச்சனை இருக்குது. இவர் யாருடைய ஒற்றுமையை கேட்குறாரு? இவர் என்ன ஒற்றுமையை வலியுறுத்த வர்றாரு? சரி, அடுத்து என்ன சொல்கிறாரு? அப்படி முடிவெடுக்கணும்னா நாங்கள் முடிவெடுப்போன்றாரு. நீங்கன்றது இடத்துல யார்? நீங்களும் அந்த சத்யபாமாவா, இல்லை நீங்களும் உங்களுக்கு பின்னாடி கோஷ்டியிலேருந்து இயக்குறீங்களா? அதான் நீ முடிவு. நீங்களும்ன்றதை இப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்தாங்க இல்லையா, ஓபிஎஸ், டிடிவி, இவங்கள சசிகலா இவங்களாம் இருப்பாங்க. சசிகலா இல்லைங்க, சசிகலா இந்த டீம்லேயே கிடையாது. அதிமுக அதே ரத்தம் ஒரு கோடுதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க ஒற்றுமையை பற்றி பேசுகிறாங்க, ஒற்று பண்ணணுன்றாங்க. எடப்பாடிக்கு எதிராக பேசுனாங்களா? இல்லை. டிடிவி எடப்பாடிக்கு எதிராக பேசுகிறாருல, ஓபிஎஸ் பேசுகிறாருல. டிடிவி கூட நான் என்டிஏல இருக்கேன்னு தான் போகிறாரு. என்டிஏல அவர் இருக்கிறது இல்லாத பற்றி அவங்க தானே முடிவு பண்ணணும். அதில் எடப்பாடி என்ன பண்ண முடியும்? எங்கே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வேணாங்க, டிசம்பரில் பார்த்துக்கலாங்க, அப்படியே விடுங்கன்னு இருப்பாங்க. அதான் நடக்குது.
இன்னொன்று இவங்களை சேர்க்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இருக்குதா? வெற்றி நம்மளாம் என்ன சொல்கிறோன்னா, வெற்றி அடையணும், ஒரு படம் காமிக்கணும், இது பண்ணணும், இவங்களெல்லாம் சேர்த்து தான் ஆகணுன்றோம். அதான் அந்த தலைமை அவர்களுக்கு இப்போ சசிகலா கட்சிக்குள்ளே எப்படி கொண்டு வருவாங்க? அவருடைய பதவிக்கே கேன்சல் சிக்கலாகிடும். அப்போ அவர் யோசிக்க வர மாட்டாரா? ஆனால் வேறு வகையில் என்டிஏலேருந்து பேசி நீங்கள் ஏடிஎம்கே ஜெயிக்கணும், திமுக ஆட்சி வீழ்த்த பண்ணணும், நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு பண்ண வைக்கலாம். அவங்களுக்கும் இவர் முதல்வராக தொடர்றதில் எனக்கு ஆட்சேபம் இல்லைன்ட்டாங்களே ஏற்கனவே. எனக்கு தேவை அதிமுக மீண்டும் வரணும், எல்லோரும் ஒன்று பண்ணணும் அப்படி தானே அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அப்போ இதுக்குள்ளே குறுக்கு சால் ஓட்டுறது யார்? இல்லை, இந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக விட்டாரோ எடப்பாடி அவர்? ஏங்க நீங்கள் இப்போ டிஎம்கேல பிரச்சனை வருதுங்க, அப்பப்போ வெளியில் வருது, பத்திரிகைகளில் அது வரவே வராது, அப்படியே அமைங்கிடும். இங்கே சின்னதாக தும்முனா கூட அது பெருசாகிற வேலையை பண்ணுறாங்க. இதில் இப்போ செங்கோட்டையனுக்கு பிரச்சனை இன்னைக்கு என்னத்தான் இருக்குது? இல்லை, பல மாதங்களாக இருக்குது. பாஜக சேரத்துக்கு முன்னாடியே இவர் வேலையை காமிச்சிருந்தாரா? இவர் டெல்லிக்கு போவார், கேட்டால் இவர் தலைவராக்கணும், அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? ஏங்க நான் அப்படிலாம் இல்லைங்க, கட்சி தலைமை கட்டுப்பட்டேன். ஆனால் என்ன சொன்னார்? பழைய கதையெல்லாம் பேசியிருந்தார். அவருக்கு தான் நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படி இதுன்னு. எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், ஏனென்றால் இது போல பல சம்பவங்கள் நடந்திருக்குது. இதுதான் முதல் தடவை. நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் அதற்காக தான் சொல்கிறேன். அப்போ இது ராதா ரவியோட டைலாக். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று அவர் பேட்டி ஆரம்பிக்கிறாரு. சொந்தக்கார ஒருத்தர் டவலுக்கெல்லாம் வச்சுட்டு நிற்கிறார். என்ன நிற்கிறீங்க? இல்லை, பேட்டி மூடிட்டோம் பார்க்குறேன், முடிச்சா குளிக்க போயிடுவேன். ஒன்றும் பயப்படாதீங்க, இப்போ தான் 72 ஆரம்பிச்சிடாப்புல, தைரியமாக குளிச்சுட்டு வாங்க. அவர் வந்து 2025 வரதுக்கு நாள் இருக்குது, இன்னும் பல வருஷங்களுக்கு போங்க அப்படின்னு போயிட்டாப்புல. குளிச்சுட்டு வந்தாப்புல. அவர் வந்து 2021 இருந்தார். நான் சொன்னேன்னா இன்னும் முடிவு அறிவிக்கலையா? அவ்வளோதான். அதனால் இவங்களாம் வந்து அப்படி நீட்டி முழுகி அப்புறமா லாஸ்ட்டில் உண்டு தென்னை மரம் கருத்தை எழுதி அதில் மாட்டை கட்டுவாங்க. அந்த கதை தான் அப்படின்னு அதான் நடந்தது. அப்போ நீ என்ன சொல்ல வரனே உனக்கு தெளிவில்லை. இல்லை, இந்த மாதிரியான விஷயம் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து வெளியே பேசுறது, இந்த மாதிரி 6 பேர் நாங்கள் போனோம், ஒற்றுமை, இந்த மாதிரி விஷயம்லாம் பெரிய அளவில் அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான நடக்கக்கூடிய வேலைகளாக பார்க்கணுமா? அசைன்மெண்ட் தானுங்க, அசைன்மெண்ட்டு. 6 பேர் போவோம், 10 பேர் போவோம், 15 பேர் போவோம், தலைமையை பார்த்து பேசுவோம். இது எல்லாம் வந்து என்ன பெரிய விஷயமான்னு நான் கேட்குறேன். ஜனநாயகம் இருக்குல்ல. அப்போ ஜெயலலிதா இருந்தப்போ நாங்கள் 6 பேர் போவோம்னு சொல்ல முடியுமா? அப்போ இன்னைக்கு 6 பேர் போய் 6 பேர் ஒன்றா டீ கடைக்கு போனோன்னு கூட சொல்ல முடியாது. பாத்தியா, நீங்க 6 பேர் இதுக்கு ஒன்றா டீ கடைக்கு போனீங்கன்னு. அதுவும் அவரு காப்பினா நீயும் காப்பினியாம அப்படின்னு வரும். அதெல்லாம் கேள்வியா? நோ கேள்வி. வரும்போதே எந்திரி தான் வந்து ஏன்பா எங்கப்பா வண்டியை காணோம் அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் இப்போ வெறும் இதுதான், வண்டிலாம் போயிடுச்சு, உங்கள் சொந்தக்கார வர வச்சு, இல்லாட்டி எதாவது ரேபிட் எதாவது புக் பண்ணி போங்க அப்படின்ற மாதிரி தான் ஆகும். எனக்கு டெய்லி நான் சொல்கிறேன், காலைல எழுந்திரிச்சி வெளியில் வந்து போலீஸ் இருக்கா, ரைட்டு, கட்சி கொடி கட்டியிருக்குது, கட்சி கொடியில் இது தேசிய கொடி, அப்பாடா இன்றைக்கி நாள் நல்லா போயிடுச்சுறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு நிலமை. நீ 6 பேர் போய் பார்க்குறாங்கன்னா அங்கே ஒரு ஜனநாயகம் இருக்குல்ல. நீங்கள் 2-3 பேர் பாஜகட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா பேசிட்டு தானே இருந்தாங்க. அப்போ அது ஜனநாயகம் தானே. அது பேசிகிட்டு இருந்தவங்க சொன்னதை அவர் கேட்டு போனாரா இல்லையா? தாவேகான்னு வெயிட் பண்ணியிருந்தார், வரல, கேட்டார், போனாரா இல்லையா? ஆனால் போனாலும் அவங்களுடைய கண்டிஷனில் உறுதியாக இருந்தாங்களா இல்லையா? அந்த 3-4 பேர் பேசியிருந்தவங்களும் எடப்பாடி கூட தானே நிற்கிறாங்க. ஆமாங்க, அண்ணாமலை நீக்கினாங்க. ஆமாங்க, இல்லை கொஞ்சம் விட்டு கொடுங்க, அண்ணாமலையே இருக்கட்டும் நம்ம சொன்னாங்க. அப்புறம் டிடிவி பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் எங்கள் கட்சி பிரச்சனைங்க, நாங்கள் பார்த்துக்குறோங்க, அது உள்ளே வரதை பற்றிலாம் பேச வேணாங்க. அதே மாதிரிங்க அதானே. நீங்கள் இதெல்லாம் நடந்தால் என்ன நடக்குன்னு தெரியுமா? தெரியாது. அவருக்கு தெரியாது. அமைப்பு செயலாளருங்க அவர். ஆமாம், அமைப்பு செயலாளர் தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியவர். அவருக்கு தெரியுமா? தெரியாது. அமைப்பு செயலாளர் மேலேயே நடவடிக்கை. அமைப்பு செயலாளர் வேலையே பயிரை மைந்தால் அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த பேச்சு கொடுப்பீங்க, விவாதத்தை புதுசாக உருவாக்குவீங்க. இந்த விவாதம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே சுற்றி இருக்கும். கரெக்டா? நீங்கள் வந்து உங்களை நீக்கினது எவ்வளோ பெரிய கதைன்னு தெரியும், ஊருக்கே தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நீக்கினாங்க அப்படின்றாங்க, அது வேறு கதை. அவர் அந்த மாதிரி மேட்டெல்லாம் மாட்டல. அப்போ உங்களை நீக்கினது மட்டும் இல்லை, உங்களுக்கு அடுத்த அமைச்சரவையில் சான்ஸே கொடுக்கல. ஜெயலலிதா உயிரோடு இருக்க வரைக்கும் அப்போ உங்களுக்கு ஒதுக்கி வச்சாங்க தானே அர்த்தம். ஆமாம், யார் உங்களை அமைச்சராக்குனது? அப்போ அந்த இது இருக்கா? இவருக்கு என்னென்னா அந்த கூவத்தூர்லேருந்து இவருக்கு பிரச்சனை, அப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியலையன்றது தான். ரைட்டு, ஓகே, அமைச்சராக்குறாங்க, ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு இப்போ புதுசாக இந்த ஒருத்தர் தோப்பங்களை செல்லணும் ஒருத்தர் தான் தெரியுமா? தெரியும். அங்கே இங்கே சுற்றி லாஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணி மாவட்ட செயலாளர், அந்த மாதிரி அந்த இதுக்கு மாவட்ட செயலாளர் ஒன்று ஆக்கி விடுவாங்க. நிறைய போயிட்டு இன்றைக்கி கூட்டு போனார்ல கூட்டம், அந்த மாதிரி கூட்டுது. ஆனால் அதில் பாவங்க தமிழ் ராஜா இவர் மாதிரிலாம் இவர் இல்லை. இவர் கொஞ்சம் பேரை கூட்டு போவார், அப்படி கூட்டு போய் அப்படி நிற்க வச்சு சேர்ந்துருவார். அப்புறமா அவங்க இங்கே வந்துடுவாங்க. இல்லை, இதுக்கு பின்னால் பாஜகவுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு இன்னொரு பக்கம்
ஒரு விஷயங்கள் பேசப்படுது. அதாவது எடப்பாடி வந்து இந்த மாதிரி கண்டிஷன்லாம் பண்றாரு, அவர் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு இவங்கள யாராவது ஒருத்தர் வைக்கணும். இந்த நரேட்டிவை நீங்க எண்ணெயில இருந்து பாக்குறீங்க சொல்லுங்க. இருக்கு பல அன்புமணி இது எஸ்பி வேலுமணி 40 எம்எல்ஏட வெளியே வர போறாரு. 6 பேர் சந்தித்தார்கள். அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டுட்டு ஓபிஎஸ் கொண்டு வந்து அங்கே வச்சிருவாங்க. இவர் கொஞ்சம் உருட்டினார்ல செங்கோட்டை எம்பி, டெல்லி போகிறது வருது, திடீர்னு இங்கே போகிறது அங்கே போகிறதுன்னு. அப்போ அவரை தூக்கி போட்டு இவரை தூக்கி போடுவாங்க. போட்டுட்டு பாஜக ஏடிஎம்கே சேரும். ஏடிஎம்கே பாஜக கபலீகரம் பண்ணும். இப்படி சொன்னது யார்? நம்ம விசிகே தலைவர்லாம். அவங்கள அங்கே கபலீகரம் பண்ணுகிறாங்க. டிடிவி வெளியே வந்தானேன்னு சொன்னோடனே உடனே வாழ்த்துக்கள் சொன்னார் பார்த்தீங்களா இல்லையா? யார்? திருமாவளவன். அதான் சொல்கிறாங்க. இவங்க என்னெல்லாம் என்னன்னா அது வந்து தலைவர் மனம் குளிர. ஓஹோ, நாளைக்கு மறுபடியும் கேட்கலாம் நான் சீட்டு என்ன தலைவர் அப்படிலாம் சொன்னாங்க, கொஞ்சம் போட்டு கொடுங்க. வேற அவர் என்டிஏலேருந்து வெளியே வந்ததுக்கு இவர் வாழ்த்து சொன்னால் அவர் மனம் ஏன் குளிர போகுது? ஆமாம், வேற என்ன அந்த அதிமுக பலகீனம் ஆகுதுன்னு தானே இவங்களுக்கு எண்ணம். தலைவரை ஆள் வச்சுலாம் வண்டியெலாம் வச்சு ஆள் கடத்திக்கிறேன் ஏதாவது போட்டு கொடுங்கன்ற மாதிரி இந்த கதை. அதனால் அதெல்லாம் வேற என்ன சொல்லுவார்? அவர் ஒற்றுமையாக இருக்கணுமா, அதிமுக நல்லா இருக்கணுன்ற நல்ல எண்ணத்தில் தான் நான் அவர் வந்து பேசுகிறாராம். ஆனால் டிடிவி வெளியே வந்தால் அவர் வாழ்த்து வரோம். அதனால் நேற்றொரு பேச்சு நேற்றொரு மாற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு எம்ஜிஆர் பாட்டு வரும் அந்த மாதிரி. அதனால் இவர் தெரிந்தே என்ன நீக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் நேற்று அந்த பேட்டி கொடுத்தாரு. நாங்கள்னு சொன்னார்ல, அந்த நாங்கள் யாருன்னா தெரியும், இனிமேல் தான் தெரியும். அடுத்து செல்லூர் ராஜு விஷயம் போயிட்டு இருக்கு. அவர் ஏதோ இப்போ இன்னைக்கு போகலை, அந்த கூட்டம் வயிறு வலி தான் இருக்கும், வயிற்றால போயிருக்கும், போகாமல் இருப்பாங்க. என்னங்க இதெல்லாம்? திண்டுக்கல்ல இனிமேல் கூட்டத்துக்கு போகணும்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி ஏன்பா நேரத்துலேருந்து 4 தடவை போச்சு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாரு. பத்திரிகையாளர்லாம் வாங்கப்பா இதான் பார்த்துக்கோ, வயிற்றால போச்சு 4 தடவை, இடையில் ஒரு தடவை வாந்தி வேறு எடுத்தேன். இந்த பேர் குற்றத்தை சொல்லியிருக்காங்களா அப்படின்னா. நடுவில் செல்லூராஜுக்கு ஒரு பிரச்சனை ஆச்சு தெரியுமா? ஏதோ ஒன்றுக்கு போகல. அப்புறம் எஸ்பி வேல்மன்லாம் பாவம் 3ஆம் தேதி கூட்டம்னா அவர்லாம் 1ஆம் தேதி இப்போ போய் அங்கே போய் முதல் நாளே ரூம் போட்டுருவோண்டா, வண்டி கிண்டி நடுவில் பஞ்சர் ஆச்சுன்னா கூட எஸ்பி வேல்மணி புறக்கணிப்புன்னு போட்டுருவாங்க, எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி. கேவலமான அரசியலுங்க. ஏதாவது ஒன்றாலும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அந்த வீட்டுக்கு அதை எட்டி பார்த்துன்னே இருக்குது. ஒரு கரண்டி வெளியே வந்துடும், ஏய் புருஷன் முன்னாடிக்குள்ளே சனடா, கரண்டியை தூக்கி அந்த அம்மா அடித்தது, அவர் மண்டை உடைந்து விட்டது, கரண்டி வெளியே விழுந்தது அப்படின்னு. அது என்னமோ ஏதாவது பண்ணியிருப்பாங்க, கரண்டி வந்துருக்கும். தான் இதே தான் அப்படி பார்த்துக்கினே இருக்குது. இவங்க பாரு, இவங்கெல்லாம் நெறியாளர்கள் இவங்களாம் பாருங்கள், வேறு வேலையே இருக்காது. நேற்று உருட்டியிருப்பாங்களா சந்தோஷமாக, இன்றைக்கி எவ்வளோ சப்ஜெக்டா, இன்றைக்கும் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க. செங்கோட்டையை நீக்க அடுத்து என்ன நடக்கும்? உடனே ஒருத்தர் வந்து உட்காந்துருவாப்புல. யூ சி செங்கோட்டையன் மிகப்பெரிய பாதிப்பு நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் ஃப்ளாஷ் அவுட், கேஷ் நியூட்ரல். அது சென்ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக அந்த கொங்கு பெல்ட்டு. அதான் அப்போ அவர் யாரியா, வேலுமணி யாரியா, தங்கமணி யாரியா, 6 பேர் மனம் வந்து உள்ளே 5 பேர் இருக்கிறார்கள் ஒருத்தர் வருத்தப்படுவார். இல்லை, இதில் எந்த வகையிலுமே அதிமுக பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிப்பே இல்லை, எடப்பாடிக்கு வந்து அந்த எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இதனால் மேட்ரு என்னென்னா, உள்ளே வந்தால் தான் பாதிப்புன்றது அவருக்கு சில விஷயங்கள் தெரியுது. இன்னொன்று, இன்றைக்கி உருட்டுலாம் 40 எம்எல்ஏ நாங்கள்ல எஸ்பி வேல்மணி, இன்றைக்கி என்னாச்சு? அன்றைக்கி அதுக்கு எவ்வளோ மரியாதை இருந்தது வார்த்தைக்கு? என்னென்ன காடு போட்டாங்கன்னா நான் உருட்டினாங்க. அதே அரசியல் மேதை இன்றைக்கும் பேட்டி கொடுத்துட்டுருக்காரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னா, டிசம்பர் மாதம் இப்போ இன்றைக்கி டிடிவி என்ன சொன்னார், டிசம்பரில் தான் எந்த இதுவாக இருந்தாலும் தெரியும், நாங்கள் என்டிஏலேருந்து விலகி இருக்கோம், மீண்டும் என்டிஏலே போய் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அது டிசம்பரில் தான் தெரியும், அது விஜய் கூட போகலாம் அப்படின்றது. அப்படி சொல்லல. இல்லை, விஜயும் ஒரு இது இல்லையா, விஜயை ஒரு மாற்றத்தை உருவாக்க நான் சொன்னதை வச்சுக்கிட்டு நான் விஜய் கூட போவேன் முடிவு பண்ணாதீங்கன்னு சொன்னேன். என்ன நடுவில் அப்படி வந்தீங்களா? சேதாப்பட்ட சைடு தடுமாறிடாதீங்க, வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நேற்று போடுறாங்க, செங்கோட்டையன் சொன்னது சரி, நயினார் நாகேந்திரன் நியூஸ் 19 நான் உடனே போட்டேன், அது பற்றி முடிவெடுக்க வேண்டியது பொதுச் செயலாளர். ஆமாம், அப்படின்றது சேர்த்து போடுங்கப்பா அப்படின்னு. அப்படியே ஜர்னலிசம் பண்ணுறாங்களாம், ஜர்னலிசம் அப்படியே விட்டுவாங்களாம், தெரியுதா? நியூஸ் 19 அது போட்டாங்க. நியூஸ் 19 இல்லை, நியூஸ் 20ன்னு வச்சிங்க, இல்லை நியூஸ் 17ன்னு வச்சிங்க, எனக்கு என்ன இல்லை, நியூஸ் 19 மட்டும்தான் போட்டாங்களா, பந்தி டிவிலெலாம் போடலையா? இல்லை, பழைய தலைமுறை நியூஸ் 8 அதெல்லாம் நான் நந்தி டிவியில் போடலையா? வந்தேன் டிவியா, வாந்தி டிவியா, வந்தி டிவி, நான் நந்தி டிவி தான். நந்தி டிவியா? நந்தி டிவி என் வாயில் வேறு மாதிரி காதில் விழுந்துச்சிங்க. நந்தி டிவி, நந்தி இந்த இதெல்லாம் இருக்குமே அதானே? போடுவாங்க, அவங்களும் போடுவாங்க. அவங்க எப்போவோ மாறிட்டாங்க அந்த அசைன்மெண்ட்டுக்கு. ஏங்க இப்போ எவன் இருக்கான்னு தெரிலங்க, நியூஸ் எடிட்டரே ஒரு மைண்டில் இருந்தாலும் வச்சுங்க, அப்படி கம்முன்னு இருந்தால் டப்புன்னு கூலி பறிச்சிடறானுங்க. கூலி பறிச்சு அவன் நீங்கள் நியூஸ் ஜே இருக்குல்ல, அது யாருது? ஏடிஎம்கே பிராண்டடு. அந்த எடிட்டரை கொஞ்சம் அப்படியே அசந்துட்டாரு வச்சிங்களேன், கப்புன்னு கூலி பறிச்சு
ஏடிஎம்க்கு எதிராக நியூஸ் வந்துடும். என்னன்னு கேட்டால் உள்ள 2 பேர் இருப்பான், ஸ்லீப்பர் செல். அந்த மாதிரி எடிட்டரா, ஐயோ ஒத்துக்க முடியாதுங்க, நான் நியூஸ் கரெக்டாக போடுவேங்க, சரிங்க வரேங்க, ரொம்ப நன்றிங்க, சப் எடிட் யார் இருக்கான்னு பாடுறான், அசோசியேட் எடிட்டர் அவனா இருக்கானா பாரு அவன், இல்லையா அவங்க கீழே, இல்லையா ரிப்போர்ட்டர் பிடி, ரிப்போர்ட்டர் லைவில் சொன்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள் தகவலுக்கு மிக நன்றி, நாம் விரிவான செய்திகளை பிறகு பார்ப்போம்னு வேணால் கட் பண்ணுவீங்க, அவ்வளோதானே. அதுவும் நான் கேள்விப்படுறேன் பல இடங்களில் ரிப்போர்ட்டருங்களே அப்படி மாறி. ஏன்னா எடிட்டர் வந்து ஒரு 3 பேர் வந்தேன் போனேன் என்ன எழுதியிருக்க விட்ட அப்படி பாட்டு போகிற எடிட்டர்லாம் இருக்காங்க. அப்போ இவர்கள் தான் ராஜ்யம். நீங்கள் இது ஒரு புத்தகமாகவே போடலாங்க, ஒவ்வொரு சேனல்லையும் நடக்கிறதுலாம். அதனால் அது தனி கதை, அது பேசினா. அதுலேயே அந்த தமிழில் போடும்போது புளிக்கு சமையலில் கரைக்கிற புளியை போட்டு ஏங்க 19ங்க நீங்கள் என்ன அதுதான் இல்லை அந்த மாதிரி அறிவாளி. நீங்கள் சாட் ஜிபிடி இதே நம்புகிறோன்னா இன்னொன்று இன்றைக்கி நான் இதில் விட்டுறாதீங்க, இதுலேயே எடுத்துக்கோங்க. இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களே ஒருத்தர் என்கிட்ட பேசினார், விஷயம் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசியிருந்தார். அவருக்கு தெரியுமா? தெரியும். அவர் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? எங்கேயும் இல்லை. இப்போ யூடியூப் வந்தோன்னே அப்படியே கண்டதை பேசுகிறாரா, அதனால் அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டார். உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. என்ன 2 பேராகிராஃப், ஒரு பேராகிராஃபில் அவனுக்கு எழுத தெரியாது, ஒரு பேராகிராஃப் எழுதுனா கூட எழுத தெரியாதுன்னு. அதெல்லாம் தேவையில்லையா, வாய் இருக்குல்ல அவ்வளோதான், பேசிக்கிட்டே போக வேண்டியதான், அடித்து ஊற்ற வேண்டியதான் அப்படின்னு. அதனால் இந்த அனுபவம் வந்து இன்றைக்கி பலருக்கும் வந்து எங்கே ஒர்க் பண்ண, எது பண்ண, இல்லை நீ என்ன ட்ரைனிங் எடுத்த, எத்திக்ஸ் என்ன, ஜேர்னலிஸ்ட் என்ன தெரியுமா, ஒரு செய்தியை கொடுக்கறது, எடுத்து பிள்ளை கலைஞட்டெல்லாம் மாட்டினா வெட்டிடுவார், புளிக்கு புளி. ஏங்க யோசிச்சு பாருங்கண்ணா. அதனால் இவர்கள் வந்து அண்ணன் எவ்வளோ கஷ்டம். நல்ல வேலை கல்வி அமைச்சர்னு புள்ளிகளே எடுத்துட்டாங்க வச்சுக்க, நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதெல்லாம் இல்லை, தலைவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு புளிக்கும் அணிலுக்கும் இதை சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா அதை போய் சாம்பார் புளியோட இது புளியில் போட்டு விட்டுட்டு சீமானெலாம் கிட்ட போனால் வச்சு செஞ்சிருவாரு, அடிச்சு விட்ருவாரு, அவ்வளோ கடுப்பாயிடுவார். நான் எந்த புளியை சொல்கிறேன் இல்லை சொல்ல முடியாது, அணில் கூட அங்கே இருக்கலாம். இப்போ அணில்கள் பல இடங்களில் இருக்குது. நீ இப்போ சொல்கிறேன், நான் கொஞ்ச நாள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு இது பேட்டி கொடுத்தேன், ஏன் ஊடகங்கள் இப்படி இருக்குது அப்படின்றதுக்கு. நீங்கள் பெரும்பாலும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் ப்ளஸ் திராவிட சித்தாந்தம் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக தமிழகத்தில் மேலோங்கி இருக்குது. இடதுசாரிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நீங்கள் பெரியாரிஸ்ட்டு ஏற்றுக்கிறோன்னா பிராண்டட் திமுக தான். இந்த இப்போ தான் ஒரு 2014 பிறகு தான் அங்கங்கே முளைச்சி ஒளிஞ்சி இருந்தவங்களாம் நாங்கள் பாஜகன்னு வெளியில் வர ஆரம்பித்தாங்க. காங்கிரஸ்காரன் தேவையில்ல, பல்லாக்கு இருக்குதாப்பா, இருக்குங்க, ஏறிக்கிறப்பா இருப்பா அப்படின்னு ஏறிக்குவாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்போ பெரும்பாலானோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட சித்தாந்தம் அப்படின்னு. அவன் அதிமுக வருவான், திமுக இருப்பான். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் அப்படி அமைங்கியிருந்தான். இங்கே போன உடனே இவனுக்கு வந்து ஃபுல்லாகவே அப்படி இதாகிட்டான். பத்திரிகையாளரில் பெரும்பாலும் ஏதோ ஒரு வகையில் அவன் மைண்ட் செட் அதில் தான் இருக்குது. அவன் வந்து அப்படி இருந்தானா அந்த நியாயத்தை பார்க்கறதுக்கு மறுப்பாங்க. அப்போ மறுக்கும் பொழுது முழுதுமாக அதுவும் இல்லாமல் சலுகைகள்னு சேரும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக நாம் இது காதலிச்ச ஒருத்தனுக்கு மாமனார் வீட்டில் காதலுக்கும் ஒப்புதல் கொடுத்து வீடு காரெலாம் கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்மளே காதலிச்ச பொண்ணு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண பார்த்தா அவனே வீடியோ கொடுக்குறான், காரியம் கொடுக்குறான், எப்போ ஐயோ நல்ல வாழ்க்கடான்னு நடிப்பான். இன்னும் சில பேர் வேலையை போட்டு கொடுப்பான். அந்த மாதிரி திராவிட இயக்க சிந்தாதான் அந்த மைண்ட் செட்டு, அந்த மைண்ட் செட்டில் இருக்கவனுக்கு பத்திரிகை துறையில் வேலை கிடச்சி அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவன் மைண்ட் செட்டில் இருக்கிறதுக்கே நீ பண்ணுறாராசா, உன்னை நான் அமெரிக்கா அனுப்பி வைக்கிறேன். யாரும் அமெரிக்கா போயிருக்காங்க நம்ம அப்படியா தெரில, நம்மளாம் அங்கே இருக்கிற ஆண்டிப்பட்டி கூட போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இது வச்சிங்களேன். அப்போ இது ஒரு பாட்டு. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ யூடியூப் வந்தோன்னா அதுலேயும் ஆளுங்களை அப்படியே இது பண்ணிட்டு அப்படி நிறவிட்டு இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த சித்தாந்த ரீதியாக இவர்கள் இப்படியே பழகினவங்க இந்த பக்கத்துலேயே அப்படியே ஓட்டுறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதுக்குடைய ஒரு இந்த பார்வையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பகலான் தாக்குதல் நடக்குது, நம்ம இந்தியர்கள் இந்தியாவுக்கு முதல்ல நம்ம இந்தியா சைடு நிற்கணும். ஆனால் இங்கேயும் வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையை நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. 51% போட்டிருக்காங்க, அதில் நம்ம இந்தியா பக்கம் தான் நிற்கணும். அது மத்திய அரசு பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், நம்ம இந்தியா பக்கம் நிற்கணும். ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க, வாய் திறந்தாங்களா பார்த்தீங்களா? இதுதான் இவர்களுடைய இது பார்வை, எல்லாமே இப்படியே தான் இருக்கும். இன்றைக்கி ஊடகங்களில் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதை ஓட்டி தான் எல்லாமே பார்க்கப்படுது. செங்கோட்டையனும் பார்க்கப்படுறாரு. ஒரு செங்கோட்டையன் பேசுகிறாரு, 5 பேர் அங்கே இருக்காங்க. நான் இப்போ கூட ஒரு இதில் கேட்டு வந்தேன், 1 பெருசா 5 பெருசா சொல்லுங்கள். 5 தான் சார் பெருசு. 5 பேர் அங்கே தானுங்க இருக்காங்க. இவர் வேணால் இவருக்கு இதுக்கு 6 பேர் நாங்கள் பேசணுன்னார். 6 பேர் பேசணுங்களும் 5 பேர் ஒன்றுபட்டு கட்சியை ஸ்ட்ராங்காக கொண்டு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் நான் நடுவில் வந்துட்டு வெளியில் ஒன்று சேர்க்கணும் யாரும் சேர்ப்பீங்க? இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க சார்? இப்போ இந்த டீம் எல்லாம் இப்போ செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து டிடிவி
அப்படியே சுற்றினே இருக்க வேண்டியதான். கிரகங்கள் பார்த்துருக்கீங்களா? ஈர்ப்பு விசையில் பூமியை சுற்றினே இருக்கும். அப்படி சுத்தம். இந்த இது இருக்குல்ல, செவ்வாய் வியாழன் கிரகத்துக்கெலாம் 7 சந்திரன்லாம் இருக்கான். அது என்ன பண்ணோம், இது அதோடைய ஈர்ப்பு சக்தியில் இப்படி கயிறு போட்டு கல் சுற்றுறேன், அப்படி அந்த மாதிரி ஈர்ப்பு சக்தியில் வெளியும் போக முடியாது, உள்ளே வர முடியாது, அப்படியே சுற்றினே இருக்கும். அதனால் ஏதாவது யூஸ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சேம் அதே தான். இதெல்லாம் உபகிரகங்கள். அப்படியே சுற்றினே அப்படியே அறிவாலயம் பக்கம் போச்சு வச்சுக்கிங்க, அங்கே வந்து ஈர்ப்பு சக்தி வந்துச்சுன்னா அங்கே போயிடும். போச்சா 2 கூட யாராவது போனாங்க? அந்த மாதிரி இவங்க அப்படியே போவாங்க, உருட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டிங்களா அதிமுகவுக்கு பலகீனமாக? இந்த பலகீனங்கள்ன்றது காண்பிக்கப்படுது. அது மக்களுடைய எண்ணமாகவும் சில சமயம் மாறும். அந்த மாறுறத அதுக்கேற்ற விளக்கம் கொடுத்து இங்கே என்ன பலகீனம் இருக்குன்றதை பெருசாக அஃபென்ஸு இறங்கி அடிக்கிற வேலையை அதிமுக தலைமை பண்ணணும். பண்ணலைன்னா பலகீனன்ற மாதிரி காமிப்பாங்க. ஏன்னா அப்படியே தானே காமிச்சிட்டு வந்தாங்க. இவங்க காமிச்சது பார்த்தா 21க்கு பிறகு அதிமுகவே இருக்காதுன்ற மாதிரி தானே காமிச்சாங்க. 24 ரொம்ப உச்சத்தில் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களேருந்தே ஒருத்தர் கையில் பாதி எடுத்து பாமகவையும் சேர்த்து வைக்கிற வேலையும் பண்ணி, இதெல்லாம் நம்ம சொல்ல ஐயா பெரிய சொல்லிட்டாரு. நான் இட்லி சாப்பிட்டு பக்கத்தில் திரும்பி பார்த்தா அண்ணாமலை உட்காந்துக்கிறாரு. என்னன்னு கேட்டால் 2 இட்லி போட்டுங்க, ஸ்வீட் சாப்பிடுங்கன்றாரு. என்ன இது இவர் எப்போ இங்கே வந்தாருன்னா முடிச்சோடனே ஐயா கையெழுத்து போடுறீங்களா அப்படின்னாங்க. எதுக்குன்னா நம்மளாம் ஒன்றாயிட்டோம் அப்படின்னு. பின்னாடி இது அன்புமணி போடுங்க, வேறு வழி இல்லாமல் போட்டேன்னாரு. சொன்னாரா இல்லையா? ஆமாம். அப்போ சேர்த்து வைக்கிற வேலையை பார்த்துட்டாங்க. இவ்வளோ நடந்ததுக்கு என்ன காரணம்? அதிமுகவை பலகீனப்படுத்தணும். அந்த வேலை தொடர்ச்சியாக நடக்குது. இப்போது என்ன பிரச்சனைனா, நீங்கள் தாவேகா அப்படின்ற ஒரு இது உருவானது விளைவு இவர்களுக்கு பயங்கரமான பாதிப்பு இருக்குன்றது நமக்கு தெரியுது இல்லையா? அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால என்ன பண்ணுன்னா, இதை அதிமுக பலகீனமாக காமிக்கணுன்றதில் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பப்போ ஏதாவது கல் பேர்ந்து விழும்ல, அத்தையும் உடையாந்துடுறது. வேறு வைரக்கல் கிடச்சிக்குதுன்னு. அது வைரக்கல் இல்லைக்கா, கண்ணாடி கல்லுன்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ ஓபிஎஸ் அங்கே போய் என்ன பண்ண போகிறாரு? இல்லை செங்கோட்டை அங்கே போய் என்ன பண்ண போகிறாரு? தோப்பு வெங்கடாச்சலம் போனார், என்ன பண்ணார்? ஒரே ஒரு தொகுதி பாதிப்பு வந்தது அவரால். அந்த மாதிரி இவர்களுடைய தொகுதி பாதிப்பு வரும், அவ்வளோதான். அதனால் இவர்கள் எல்லாருமே அதிமுகவை பலப்படுத்தணும்னு பேசிக்கொண்டே பலகீனப்படுத்துகிற வேலையை செய்கிறார்கள். அதில் டிடிவிலாம் கூட அந்த வேலையை செய்யலை, சசிகலா கூட செய்யலை. அவங்க பலமாகணும், தோக்கடிக்கணும் தான் இன்னை வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடிக்கு எதிராக மற்ற எதுவும் பேசலை. டிடிவி கேட்டால் லைட்டாக சொல்கிறாரு, ஆனால் அவர் என்டிஏன்றதை மட்டுமே தான் கொட்டு போயிட்டுருக்காரு. ஓபிஎஸும் இப்போ இவர் செங்கோட்டையனை ஆரம்பிச்சிருக்காரு. செங்கோட்டையன் தெரியும்ல, அவர்கிட்ட நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. என்ன பேசி முடிச்சாருன்னு தெரியும். கமல்ஹாசனுடைய அண்ணா அவர், அந்த காலத்து கமல்ஹாசன் அவர். கடைசியில் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேணால் நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்லாம் போயிருந்தீங்கன்னு பார்த்து பக்கத்தில் தனியாக கூட்டம் போட்டோம். நாங்களாம் அந்த காலத்தில் ப்ரெஸ் மீட் போயிட்டு வந்தால் வெளில வந்து நாங்கள் நோட் பண்ணிகிட்டு இருப்போம். எங்களை சுற்றி ஒரு 4-5 பேர் நிற்கும். நான் கேட்டால் சார் நான் லீடு பண்ணோம். நான் சார் சொன்னேன் கூட தானே எடுத்தீங்கன்னா, இல்லை சார் அந்த மாதிரி. இப்போ இவர் எல்லாம் பேசி முடிச்சு என்ன பேசினார் நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். அதிமுக ஒன்றுபட வேண்டும். ஆமாம். பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும். ஆமாம். யாரை சேர்க்கணும் அது அவருக்கு தான் தெரியும். 10 நாளில் முடிவெடுக்கணும். 10 நாளில் முடிவெடுக்கலைன்னா நாங்கள் முடிவெடுப்போம். அப்போ நாங்கன்றது இங்கே யார்? நீங்கள் அப்போ கோஷ்டி சேர்த்துருக்கீங்களா கட்சிக்கு எதிராக? சசிகலாவை சந்திச்சிங்களான்னு கேட்டால் சஸ்பென்ஸு. சசிகலா எல்லாம் சந்திக்கிறாங்க. யாருங்க சந்திக்கல? அதுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்லாம் சந்திக்கிறாங்க. அதில் என்ன சஸ்பென்ஸ்? அவங்க ராஜம்மா தாங்க. போய் அம்மா நல்லா இருக்கிறீங்களா? இப்போதான் தெரிஞ்சுதா? வேறு வழி இல்லை, ராஜம்மா தான். ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நல்லா இருங்க, அவ்வளோதான். சரிங்கம்மா, நான் வந்தேன் யார்கிட்டையும் சொல்லாதீங்கம்மா. எல்லாம் சந்திக்கிறாங்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அவங்க அதிமுகக்குள்ள இப்படி ஒரு அசைன்மெண்ட் நடக்குது இல்லையா, இதனால யாருக்கு லாபம்? அந்த அசைன்மெண்ட் கொடுக்குறவருக்கு என்ன லாபம்? அதிமுக பலகீனப்படுறது தான் லாபம். பலகீனப்படணும், அதற்கு பலகீனம். ஐயோ பலகீனம் புருஷன் முன்னாடி சண்டையாமல் பயங்கரமாமல் நேற்று நைட்டு கழுத்து நெரிச்சிட்டாராமே, முடிய பூச்சி ஆஞ்சி இது பண்ணிட்டாராமே அப்படின்னா எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் செல்லமாக விளையாடி இருந்தாங்கன்னா, இல்லை நான் பார்த்தேன், நாங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் அதுன்னு அந்த மாதிரி ஒரு கருத்தை திரும்ப உருவாக்கணும், மக்கள் மத்தியில் பதியும் பொழுது அதிமுக ஒன்றும் இல்லை, அதிமுக இந்த தடவை வராது ஆட்சிக்கு, திமுக கூட்டணி தான் பலம். 1000 அடித்து கொண்டாலும் குத்தி கொண்டாலும் கொள்கை என்று வரும்பொழுது அப்படி குத்தின கத்தியை கீழே புரிங்கி போட்டு ரத்தத்து மேலே பேண்டேஜ் வச்சு அமைக்கின்னு நாங்கள் ஒன்று சமூக நீதி இயக்கம்னு காமிப்போம், ஆனால் அரசு ஊழியரை காலில் விழுந்து பண்ணி அப்படி தானே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஓட்டுவாங்க. இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஊடகம் இருக்குது சொல்லுங்கள்? இங்கே பிரச்சனை இருக்குது. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி செங்கோட்டையன் போனார்னா ஒன்றும் கிடையாது, அவர் அதிமுக விட்டு போக மாட்டார், அப்படியே போனாலும் ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு மெயின் சேனல் போடுது, நியூஸ் தெலுங்கு ஏதோ ஒன்று போட்ட உடனே, ஆனால் தமிழில் தான் போட்டாங்க, நியூஸ் தெலுங்குன்னு தமிழ் நினச்சிக்காது, இங்கே தெலுங்கு நினச்சிக்காது. போட்ட 10 நிமிஷத்தில் செங்கோட்டையன் பாதிப்பு அப்படி தலைகீழ் ஆயிடுச்சு. இடையில் 10 நிமிடங்களில் நடந்தது என்ன? நடந்தது என்ன?
அதனால் நீங்கள் யார் போடுவா? அதிமுக ஆதரவாக எங்கேயாவது பேச்சு வருதா பார்த்தீங்களா? நியூஸ் சேனல் மட்டும் வருது. அதுவும் வந்து எதுக்கு எடுத்தாலும் இந்த விடியா திமுக அரசு, விடியா திமுக வைப் பார்த்துன்னு இருந்தாங்க. என்னங்க எல்லாத்துக்குமே விடியா திமுக அரசு என்னங்க பண்ணுறது? இல்லை, அது அப்படி இல்லை. செய்தி எழுதி முடிச்சோன்னே கீழே விடியா திமுக அரசு சேர்த்துக்கணும், அந்த செய்தி அது கீழே சேர்த்துக்கணும். இன்று பால் விலை குறைவு, விடியா திமுக அரசின் லட்சணம் இதுதான்னு கூட தெரியாமல் கூட சேர்த்துருவாங்க. அது செய்தி எழுதுகிற தன்மை. நீங்கள் சன்னு ஏன் ஜெயிச்சது? 96 அவங்க ஒர்க்கெலாம் வேறு லெவல். ராஜா அவர் அதிகம் படித்தவர் இல்லை, ஆனால் அதிகம் தெரிந்தவர். ஒரு சேனலை எப்படி நியூட்ரலாக கொண்டு போகணும், அதே நேரத்தில் அரசுக்கு எதிராக அந்த விஷயத்தை எப்படி நகர்த்தணும், ஆனால் ஜனங்கள் பார்க்க எப்படி வைக்கணும் அப்படின்ற வித்தை தெரிந்தவர். அதனால சன் நியூஸ் வந்து எல்லாரும் பார்த்தாங்க அந்த டைமில். அதில் இவர்கள் செய்தியை கொடுத்த கோணங்கள் மற்ற விஷயங்கள்லாம், ஒரு ஸ்க்ராலில் ஒரு செய்தியை சொல்லிடுவாங்க. ஸ்க்ராலில் தப்பு வந்தால் கொன்றுவார். அவரே அங்கே உட்காந்துருப்பார் வெளியில். இன்றைக்கி 1000 தப்பு நீங்கள் சொன்னீங்களே புலி அதெல்லாம் கிடையாது. அப்போ கரெக்டாக வரும். கலைஞர் வேறு பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால் அந்த இது பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக ஒரு செய்தியை எப்படி கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. அப்போது நீங்கள் ஆளுங்கட்சி இப்போ அதிமுக ஆதரவாக செய்தி கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி கலந்து அழகாக கொடுக்கணும். அப்போ பார்க்க ஆரம்பிப்பான். எல்லாத்துக்கும் விடியா திமுக இன்னொரு சேனல் இருக்குது. ஒரு செய்தி முடிஞ்சோடனே சிறிய இடைவேளைக்கு பிரிணுவாங்களா, பான்னு கத்தோம். பக்கத்தில் ஏன் என்ன இவ்வளோ சவுண்டு வச்சுக்கிறீங்க? இல்லையா, நம்ம இவ்வளோ நேரம் கம்மியாக தானே இருந்ததுன்னு விளம்பரத்துக்கு மட்டும் சவுண்டு ஏற்றுறான். என்னடா பண்ணுறது? அது என்ன செட்டப்போ தெரில எனக்கு. இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் அதிமுகவை பலகீனப்படுத்தணும், பலகீனமானது மாதிரி காமிக்கணும். இந்த 2 அஜெண்டா தான். இந்த பலகீனமான மாதிரி காமிக்கிற வேலையை ஊடகங்கள் மற்றது பார்த்துக்குவாங்க. பலகீனப்படுத்துகிற வேலையை இங்கேயும் பார்த்துக்கிறாங்க, இங்கே இருக்கிறவரும் பார்த்துக்கிறாரு. அவர் அப்படியே தட்டி வைக்கிறாங்க. இன்னும் பார்த்துன்னு தான் இருக்கார். என்ன ஆக போகிறாருன்னு தெரியாது. அப்போ இந்த வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதை சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு தெரியுது, வரதெல்லாம் தகவல் அப்போ தெரியுது. அதனால் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. டிடிவி கிட்டத்தட்ட டிசம்பரில் கிட்டத்தட்ட அவர் என்டிஏக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ்ஸையும் தட்டி கொண்டு வந்துடுவாங்க. வேறு யார்? பிரேமலதா சொல்லாத நீ சொன்னன்னு போட்டாங்கல்ல. ஆமாம், கண்டிப்பாக. அடுத்து இப்போ இந்த நீக்கம், இந்த 10 நாள் ஒரு கெடு கொடுத்துருக்காங்க, அது கழிச்சு அது என்ன நடக்குது அப்படின்னா 10 நாள் கொடுக்குது. 4 நாள் நீக்கிறேன். போ தெரிஞ்சு அதுவே லேட்டு தான் நினைக்கிறேன். நேற்று சாயந்தரம் இல்லை, அது கொஞ்சம் ஆலோசிக்கணும்ல. இன்றைக்கி நடந்தது இல்லை கூட்டம். இவங்க சொல்கிற ஜனநாயகம் இல்லைன்னாலும் அங்கே இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணணுன்றது முடிவு சேர்த்து எடுத்து பண்ணுறாங்க. அவர் சேலத்தில் இருக்காருனாங்க. அப்புறம் கிளம்பி இப்போ ஊராக சுற்றுறாரு. இன்றைக்கி எந்த தலைவரும் போகல. இவர் கிட்டத்தட்ட 130 தொகுதி முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காரு. இப்போ தான் ஒரு நண்பர் பேசினார் தேனியிலேருந்து. நல்ல கூட்டங்க, பயங்கர கூட்டம், பெரிய எழுச்சினார். அவர் இந்த கட்சியெலாம் கிடையாது, அதிமுக சார்பு எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி என்னதான் அவங்க ஆள் கூட்டினாலும் அதே மாரி ஒரு கூட்டம் வருதுன்றது தான் விஷயம். அப்போ மீதி வேலையை விஜய் பார்த்துப்பாப்புல. அந்த பயம்தான் இவர்களுக்கு வந்து இந்த இதை பண்ணணுன்ட்டு பார்க்குறாங்க. அதனால் வந்து பலகீனமாகுமா இல்லை இவர் போகிறதுனாலனா அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. இவர் கொஞ்சம் ஆள் வச்சு 4-5 வண்டியில் ஏற்றிட்டு போய் அறிவாலயத்தில் இறக்கி சேர்ப்பார். கொஞ்சம் பத்தலைன்னா எவ்வளோப்பா பத்தலை? இல்லை 3000 சொன்னால் 1000 தான் வந்துச்சு. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். போன தடவை அந்த நாம் தமிழர் கட்சி 3000 பேர் சேர்ந்தாங்களே, நாம் தமிழர் கட்சிலையா தான்பா நம்ம சரிங்க, அவங்கள ஒரு 1200 கூட்டுவா. 3000 பேர் இணைந்தார், அவ்வளோதான். அவன் அந்த 1500 வந்தாலும் கூட அவன் ரெட்டைலைக்கு போட்டுருவான். என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு வேறு என்ன? வாக்கிங் போகிறதுல ஜிங்குன்னு ஓடி வந்து நிற்கிறதுலாம். எங்கேயாவது சிஎம் போகிறதுல யாராவது விடுவாங்களா? உள்ள கார் போனாலே விட மாட்டேங்கிறான். அப்படியே மைக் டெஸ்டிங் அந்த சைக்கிள் காரனை ஓரம் கட்டி அவன் பாரு ஒரு மாதிரி போகிறான் அவனுக்கு அப்படின்னு. அப்படி தானே போகுது. 8 வண்டி முன்னாடி பின்னாடின்னு. அதாவது ஒருத்தர் சூட்கேஸ் வச்சு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அப்படியே மறைச்சினா போகிறாரு. பக்குன்னு இருக்குது நம்மளுக்கு பார்க்கும் போது. இவ்வளோ வேலை நடக்குது. அப்புறம் தனியாக போகும்போது 3 லேடி அங்கே வர விடுவாங்களா? அதில் ஒரு அம்மா கொஞ்சம் மூலி மங்கை மாதிரி குந்திச்சு ஓடுறாங்க. நடிக்க சொன்னால் அதுக்கு பாரு நீங்கள் சரியாக நடிக்க வரல அதுக்கு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீறி இவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பெரியார் சிலை 200 பவுண்டு கட்டி ஒரு படத்தை வச்சு சேர் மேலே படத்தை வச்சு துணியை போத்திக்கிறாங்க, அதை எடுக்கிறாரு. அதுக்கு எவ்வளோ பெரிய பில்டப் பண்ணுறீங்க? அதுக்கு என்ன பிஜிஎம் அது இதுன்னு விட்டு அனிருத்தியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க போல, புது பிஜிஎம் போடு அப்படின்னு. காலம் ஓடுது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.